நேத்து ராத்திரி எங்க அப்பா கிட்ட மாட்டி இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் ஆயிருக்காது. உங்க அப்பா என் மூஞ்ச பாத்துருந்தாருன்னா அவர் தான் ஹார்ட் அட்டாக்ல போயிருப்பாரு. சரி சரி, அப்புறமா யாருக்கும் தெரியாம ஒரு தம் வாங்கி தெரியா? என்னம்மா, நேத்து ராத்திரி உங்க அப்பா எதுக்கு திடீர்னு வந்தாரு? பாசம்தான். பாசம்தான். அவருக்கு உன் மேல, உனக்கு யார் மேல? தாத்தா, நீ யாரையாவது காதலிக்கிறியா? நீ என்கிட்ட தைரியமா சொல்லலாம். நான் யாரையுமே காதலிக்கல. காதலிக்கிறது தப்பு இல்லம்மா, அத மறைக்கிறது தான் தப்பு. நீ விளையாடு. அஞ்சலி, எதுக்கு உங்க தாத்தா கிட்ட போய் சொன்ன? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். நான் காதலுக்காக ஒரு போய் தான் சொல்லிருக்கேன். எனக்கு என்னமோ உங்க தாத்தாவை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. ஏய் நரசிம்மா, உனக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கிய? இறங்குடா கீழே. இறங்குடா கீழே. இறங்கு. ஏய், அவனை வெட்டி போடுங்கடா. என்ன வெட்ட போறீங்களா? வெட்டுங்க. நான் தலை குனிஞ்சு நிக்கிறது உங்க கத்திக்கு பயந்தில்ல, உங்க மேல வச்சிருக்க மரியாதை தான். நீங்க என்ன கொன்னுட்டா அஞ்சலி செத்துருவா, அஞ்சலியை கொன்னுட்டா நான் செத்துருவேன். சாகறதுக்கும் சாகடிக்கிறதுக்கும் ஒரு நிமிஷம் போதும். ஆனா ஏன் சாகடிக்கணும்னு அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காதலோட அர்த்தமும் வாழ்க்கையோட ஆழமும் உங்களுக்கு புரியும். எதுக்குடா என் பேத்திய காதலிச்ச? அதுல என்னங்க தப்பு? எதுக்கு காதலிச்சான்னு கேட்காதீங்க, எவ்வளவு தூரம் காதலிக்கிறான்னு கேளுங்க. இத்தனை நாளும் 2 பேரும் ஒரே அறையில தான் இருந்தாங்க. அவங்க நினைச்சிருந்தா எந்த தப்பு வேணாலும் பண்ணி இருக்கலாம். ஆனா அவங்க நினைப்புல கூட தப்பு இருந்ததா எனக்கு தெரியலங்க. உங்க கோவத்தால 18 வருஷம் நாம நம்ம பொண்ணை பிரிஞ்சிருந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதே வேதனை நம்ம பொண்ணுக்கு வந்துடக்கூடாதுங்க. நான் வந்ததுல இருந்து நீங்க என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு என் குரு வேணும் தாத்தா.